வெந்தயம் அப்படின்னு சொல்லும்போது இரும்பு சத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை. பார்த்தீங்களா, இதுவே இப்போதான் எனக்கு தெரியுது. அவங்களுக்கும் இப்போதான் தெரியும் இரும்பு சத்தே இருக்கான் பாருங்க வெந்தயத்தில். சொல்லுங்க மேம். ஜென்ரலாக நம்ம சுகர் இருக்கிறவங்க அந்த பவுடர் நான் யூஸ் பண்ணேன், வெந்தயம் பவுடராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமையலுக்கு ஒரு டேஸ்ட் தரணும்னா கொஞ்சமாக அந்த தாளிக்கும் பொழுது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துப்பாங்க. ஆமாம். அதை தாண்டி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதில் குழந்தை பிறந்தவுடன் கொடுக்கக்கூடிய ஒரு லேகிய வகை இதில் செய்யலாம். அல்சர் இருக்கா, தாராளமாக இந்த வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு. ஆமாம் இருக்கு. இதனோட சுகர் குறையாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டு வலி பிரச்சனை தாங்க முடியாமல் மூட்டு எலும்பே தேய்மானம் அடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு சரியாகிறதுக்கு இந்த வெந்தயம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேர்லேயே இருக்கு பாருங்க, வெந்தயம். வெந்தயம் அயம்னா இரும்பு. ஆமாம் மேம். இரும்பு சத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை, எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியது. நம்ம தமிழர்களோட சமையலை மரபே பார்த்தீங்கன்னா உணவே மருந்து. சித்த மருத்துவமும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோய்க்கு இந்த உணவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் பித்தம் அதிகமாகிடுச்சா வேப்பம்பூவை போட்டு ஒரு குழம்பு வச்சுருவாங்க, வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. பூண்டு வெந்தயம் நிறைய போட்டு வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் களியோடு வச்சு சாப்பிடுவாங்க பாருங்க, டேஸ்ட்டே வேறு. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னோட ஃபேவரட் களிக்கு எப்போவுமே நான் வந்து வெந்தயம் பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடுவேன். ஸோ யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வெந்தய குழம்பு நல்லாயிருக்கும், திக்காக வைப்பாங்க. ஸோ அந்த மிளகும் சேர்த்து அந்த மாதிரி உணவோடு சேர்ந்தது தான். அதுவும் இந்த கதம்பம் குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க மேம். வெந்தயம், சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே சேர்த்து சின்ன வெங்காயம், துவரம்பருப்பு போட்டு கடையல் மாதிரி வைப்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும் கதம்பம் குழம்பு. அதுவும் யாருக்கெல்லாம் நீங்க சொன்ன அத்தனை விஷயமும் ஹெல்த்துக்கு மேம். ஹெல்த்துக்கு தான். அதுவும் இந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த கதம்பம் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. எல்லா மூலிகையும் சேர்த்த கதம்பம் குழம்பு, பூண்டு நிறைய போடுவாங்க, நல்லெண்ணெய் போட்டு துவரம்பருப்புல சாம்பார் மாதிரியும் இருக்கும், புளிக்குழம்பு மாதிரியும் இருக்கும், டேஸ்டா இருக்கும். இப்போ குழந்தைகளுக்குலாம் அது நம்ம இட்லி தோசைக்கு கொடுக்குறோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.